அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஃபியத் என்றால் இந்த உலகத்தினுடைய ஆரோக்கியம் என்று நினைக்கிறீங்க இல்லையா? வெறும் உலகத்துக்கானது மட்டும்தானா இந்த ஆஃபியத்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெறும் துனியாவுக்கு மட்டும்தானா இந்த ஆஃபியத்? சொல்லுங்க, துனியாவுக்கு மட்டும்தான ஆஃபியத்? நாளைய மறுமைக்கும் மன்னரைக்கும் இறந்தவருக்கும் ஆஃபியத் தேவைதானே? ஆஃபியத்துங்கிற வார்த்தை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே, பெரியோர்களே. வெறும் உலகத்தில் வாழ்ற மனுஷனுக்கு மட்டுமல்ல. அண்ணல பெருமானார் சொன்னார்கள், ஆஃபியா என்பது மரணித்தவருக்கும், அதே போல தோழர்களே மன்னரையிலேயும் மறுமை நாள் வரையிலும் இந்த ஆஃபியத்து தேவை. நிறைய ஆதாரங்கள் நீங்கள் படிக்க முடியும், நீங்கள் படித்து பாருங்களேன் தோழர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு துஆ ஓதுறீங்கல்ல, ஜனாசா அடக்கம் செய்யப்படும் போது அந்த மையத்துக்காக துஆ ஓதுறீங்க. அப்ப என்ன துஆ ஓதுவீங்க? சொல்லுங்க, என்ன துஆ ஓதுவீங்க? நிறைய துஆ ஓதுவோம். அதுல என்ன? அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு, அடுத்த லைன் என்ன? வஆஃபிஹி, இல்லையா? ஏங்க ஜனாசாவாக கிடக்கிறார், அவருக்கு என்ன ஆரோக்கியம் இருக்கிறது? உயிரோடு நடப்பவனுக்கு தானே ஆரோக்கியம். இல்லவே இல்லை தோழர்களே. மண்ணறையிலையும் ஆரோக்கியம் வேண்டுமே. மண்ணறையில் அதாபற்ற வாழ்க்கை தானே ஆஃபியா. மண்ணறையிலே சோதனை இல்லாத எழுப்புதலும் அல்லாஹ்வுடைய அழகிய விசாரணை தானே ஆஃபியா. அப்படியாக ஜனாசாவுக்கு நீங்க கேட்க வேண்டியது மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும். அதே போல தோழர்களே, தாய்மார்களே, பெருமானார் சொன்ன ஆஃபிஹி, அந்த ஜனாசாவுக்கு ஆஃபியத்தை கொடு யா அல்லாஹ். அது நலவோட கபரிலே கிடக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அது கபரிலே எந்த அதாவும் படாம நீ காப்பாற்றியா அல்லாஹ். ஆஃபியத் என்றால் வெறும் உடல் சுகம் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன நிம்மதியான வாழ்க்கை. படுத்தா எத்தனை பேர் படுத்தா நிம்மதியா தூங்குறீங்க? எத்தனை பேருக்கு நிம்மதியான உறக்கம் இருக்கிறது? படபடப்பான வாழ்க்கையில இருக்கிறான், எல்லாமே டென்ஷன்லயே வாழ்க்கை நடக்குது. எப்ப பார்த்தாலும் மனைவிட்ட கோபம், கணவன்ட்ட கோபம், பிள்ளைகிட்ட எரிஞ்சு விழுறா, எல்லாமே மன அழுத்தத்தோடய வாழ்றானே. மன அழுத்தம் இல்லாதவன் யார்? சின்ன பிள்ளையிலிருந்து எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்கிறது. அந்த ஆஃபியத்தை அவன் இழக்கிறான் என்றால் அவன் இந்த துனியாவிலே வாழக்கூடிய நிலை மிக மிக பலகீனம் தானே தோழர்களே, பெரியோர்களே. அப்படியாக ஜனாசா துஆவிலே மண்ணறையில் மட்டுமல்ல, மறுமை நாள் வரை அந்த துஆ நமக்கு தேவை. கபருக்கு போறோம், மண்ணறைக்கு போகிறோம், யாரை அடக்கம் செய்யவோ அல்லது கபருடைய மறுமையினுடைய அச்சத்துக்காக மண்ணறைக்கு நாம் எல்லாம் சொல்கிறோம். அங்கே செல்லும் போது மண்ணறைக்கு வாசிகளுக்காக நாம் கேட்கிற துஆல என்னங்க வருது? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரல் கௌமல் முஃமினீன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது இறங்கட்டும். கடைசி என்ன கேட்கிறோம்? நஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல். என்ன கேட்கிறீங்க? சொல்லுங்க, நஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. கபராளிகளுக்கு கேட்கிறீங்க ஆஃபியத்தை. அங்க கபராளி அங்கே அவன் நிம்மதியாக உறங்க வேண்டும் யா அல்லாஹ், ஆஃபியத்தோடு அவன் அங்கே இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எந்த மலக்கினுடைய அதாப் இல்லாமல், எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் இந்த கபரில் அவன் கிடக்க வேண்டும் ரஹ்மானே. அப்படி ஒரு வாய்ப்பை தா என்று எங்களுக்கும் ஆஃபியத்தை கேட்க, உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் ஆஃபியத். இந்த ஆஃபியத் என்பது துனியாவுக்கு மட்டுமல்ல தோழர்களே, மறுமை நாளுக்கு மிக முக்கியமான ஒன்று.